நருட்டோ யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஷினோபி தான் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி உச்சிகா. தன்னோட வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே லீஃப் வில்லேஜா இல்லை உச்சிகா கிளானான்னு வரும்போது என்னோட விஸ்வாசம் லீஃப் வில்லேஜுக்குடான்னு சொன்ன ஒரு தியாகி தான் இட்டாச்சி. அண்ட் ஹொக்காகே லெவல் கேரக்டர்ஸே இட்டாச்சியோட செயலை பலமுறை பாராட்டியிருக்காங்க. ப்ளஸ் தன்னோட 13 வயசுல ஆன்பு பிளாக் ஆப்ஸோட கேப்டன் ஆகிற அளவுக்கு இட்டாச்சி பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாகவும் இருந்தாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இருந்த இட்டாச்சி உச்சிகாவே தன்னோட வாழ்க்கையில ஒரு சில தவறுகளை பண்ணியிருக்காரு. அதுல ஒரு 3 முக்கியமான தவறுகளை பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். முதல் தவறு என்னன்னா ஒபிட்டோவை குறைச்சு மதிப்பிட்டது. ஆக்சுவலா இட்டாச்சி ஒபிட்டோவை மாதரா உச்சிகான்னு தான் நம்பிட்டு இருந்தான். அண்ட் ஒபிட்டோ லீஃப் வில்லேஜ் மேல வச்சிருந்த வெறுப்பு உச்சிகா கிளானை அழிக்கிறதுக்கு தான் உதவுறேன்னு சொன்னதை கேட்டதும் இட்டாச்சி உச்சிகா கிளான் மேல வச்சிருந்த வெறி தீவிரம் அடைஞ்சது. இதனாலேயே உச்சிகா கிளான்ல இருந்த குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. அண்ட் லேட்டரா இட்டாச்சி அகாட்ஸ்கில சேர்ந்ததும் ஒபிட்டோ லீஃப் வில்லேஜே ஒட்டுமொத்தமா அழிக்க நினைக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தும் இட்டாச்சி ஒபிட்டோவை தடுக்க பெருசா எந்த ஒரு விஷயமுமே பண்ணல. ஒபிட்டோ ரொம்ப சுதந்திரமா செயல்பட்டு இருந்தான். இட்டாச்சி அதிகபட்சமா ஒபிட்டோவை தடுக்க நினைச்சு பண்ண ஒரே விஷயம் என்னன்னா சாஸ்கேவை ஒபிட்டோவோட வலையில விழ வைக்காம இருக்க சாஸ்கேவோட அமத்தராசு அண்ட் சுக்கியோமிய ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணதான். பட் அது ஒபிட்டோவை பெருசா எந்த வகையிலும் தடுக்கல. ஒபிட்டோ ரொம்ப ஈஸியாவே சாஸ்கேவை மேனிபுலேட் பண்ணா. அதனாலேயே சாஸ்கே லீஃப் வில்லேஜை அழிக்கவே தயாராயிட்டான். அடுத்து 2வது முக்கியமான தவறு என்னன்னா சாஸ்கே தன்னை வெறுத்து கொல்லணுங்கிறதுக்காக இட்டாச்சி சாஸ்கேக்கு மங்கைக்கு ஷாரிங்கான் அவேக்கன் ஆகணும். ஆனா அதுக்கு சாஸ்கே தன்னோட உயிர் நண்பனை கொல்லணும்னு சொல்லியிருப்பான். ஏன்னா இட்டாச்சிக்கு சிசுவி உச்சிகா சாகும் போது தான் மங்கைக்கு ஷாரிங்கான் அவேக்கன் ஆயிருக்கும். ஆக்சுவலா ஒரு உச்சிகா எப்ப தன்னோட வாழ்க்கையில ஒரு உச்சக்கட்ட துன்பத்தை அனுபவிக்கிறாரோ அப்பதான் அவருக்கு மங்கைக்கு ஷாரிங்கான் அவேக்கன் ஆகும். இது இட்டாச்சிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இட்டாச்சி சாஸ்கே கிட்ட தன்னோட உயிர் நண்பனை கொல்லணும்னு சொன்னது சாஸ்கே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நருட்டோவையே கொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. அண்ட் லேட்டரா சாஸ்கே பவர்ஃபுல் ஆகணுங்கிறதுக்காக ஒரோச்சிமாரு டீம்லயே போய் சேர்ந்துருவான். அதனாலேயே சாஸ்கே நிறைய வலிகளை அனுபவிச்சது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட தவறான விஷயங்களையும் பண்றதுக்கு காரணமா அமைஞ்சது. அடுத்து 3வது தவறு என்னன்னா டான்சோவை கொல்லாம விட்டது. ஏன்னா டான்சோ தான் 3rd ஹோக்காகே கிட்ட உச்சிகா கிளானை பத்தி தப்பா சொல்லி உண்மையை ஆராய்ஞ்சு தெரிவிக்க நினைச்ச சிசிவி உச்சியாவையும் சாகர நிலைமைக்கு தள்ளி உச்சிகா கிளானோட அழிவுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்ததே டான்சோ தான். இதெல்லாமே தெரிஞ்சிருந்தும் கூட இட்டாச்சி டான்சோவை கொல்லல. ஏன்னா டான்சோ தான் ஆன்பு பிளாக் ஆப்ஸோட தலைவர். அது மட்டும் இல்லாம அவரை கொல்றதுக்கு ஹிருசன் சரட்டோபி விட்டுருக்க மாட்டாரு. இந்த மாதிரி பல காரணங்களை சொன்னாலும் டான்சோ சாகிறதுனால லீஃப் வில்லேஜ்ல பெருசா எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது இல்ல. ஏன்னா ஒரு ஹொக்காகேவே செத்தாலும் அடுத்த சில நாட்கள்ல புது ஹொக்காகேவை வர வச்சிருவாங்க. அப்படி இருக்கிறப்ப டான்சோவை கொல்றதுனாலலாம் லீஃப் வில்லேஜுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது இல்ல. அட்லீஸ்ட் டான்சோ என்னென்னலாம் பண்ணா அப்படிங்கிற விஷயத்தையாவது இட்டாச்சி 3rd ஹொக்காகே கிட்ட சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லாம போனது உச்சிகா கிளானோட அழிவுக்கே ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. இதை தாண்டி ஒரோச்சிமாருவை கொல்லாம போனது, சாஸ்கே கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தது, இந்த மாதிரி ஒரு சில தவறுகளும் இருக்கு.